ஒரு உதவி கூட பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் சரி, காயமடைஞ்ச அந்த குடும்பத்தினருக்கும் சரி, ஒரு உதவி கூட செய்யாத ஒரே ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது தாவேகா மட்டும்தான், விஜய் மட்டும்தான். அந்த கட்சியில் இருக்க மாநில, மாவட்ட, அந்த அந்த இடத்துல நடந்த பகுதியோட நிர்வாகிகள் மட்டும்தான் காரணம். கவர்மெண்ட் அறிவிச்ச அடுத்த நாள் பணம் கொடுக்குது. கவர்மெண்ட் அறிவிச்ச அடுத்த நாள் இவர் அறிவிக்கிறாரு. அறிவிச்சு 15 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு பைசா கூட கட்சி சார்பாக போய் சேரலை. நேபாள் நடந்தது போல் நான் வந்து ஒரு கலவரத்தை தூண்டி விடுவேன், இங்கே பண்ண மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி நடக்கும், புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போட்டவர் தைரியமான நேபாளத்தில் நடந்தது போல இலங்கையில் நடந்தது போல தமிழக அரசுக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போடுறாரு. நீங்க தைரியமான ஆளா இருந்தா, ஒரு புரட்சிகரமான ஆளா இருந்தா, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆளா இருந்தா, அந்த நீங்க அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறீங்களா, எதுக்கு டெலீட் பண்ணீங்க? குஷியானந்த திருச்சியோட பைபாஸில் தனிப்படை தேடு தலைவரேன்னொன்னே ஐயோ இன்னாடா இது என்னை இட்டுன்னு வந்து கூட்டின்னு போயிட்டீங்களேடான்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆனவர். நடு ரோட்டில் ஒரு பிரீட் கேஸோட சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த இருட்டு ரோட்டுக்குள்ளே அவர் ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பார். அந்த டிரைவர் பத்திரிகையாளர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பார். அன்னைக்கு நைட்டு தலைமறைவானவர் தான். ஆனால் அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பொதுச் செயலாளர்லாம் சிங்கம், அவர்லாம் தலைமறைவே ஆக மாட்டார். தலைமறைவாகாதவருக்கு எதுக்கு நேற்று வந்து ஈசிஆரில் இருக்கிற அலுவலகத்தில் ஒரு உற்சாக வரவேற்பு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அவர் கூட வளைச்சு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்படி என்ன அவர் தியாகி? அரஸ்ட்டுக்கு பயந்து ஓடி போனவர், சட்ட ரீதியாக சந்திக்க தெரியாத ஒரு கோழை, பயந்து ஓடி போயிருக்காரு. அவருக்கு இவனுங்க வந்து கேக்கு வெட்டி மாலை போட்டு பட்டாசு வெடிச்சு இவ்வளோ பெரிய வரவேற்பு நிகழ்ச்சி. பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியெல்லாம் வந்து கேட்குறாங்க. தெரியல, அந்த பஸ்ஸு சிசிடிவி கூட என்னவா இருக்குன்னு தெரியல. அவர் லைட் ஆஃப் பண்ணி வேறு போட்டார். உள்ள இருட்டில் என்ன நடந்துக்குன்னு எனக்கு தெரியல. மேபி குடிச்சிருக்கலாம். அரசாங்கம் கொடுத்த 10 லட்சத்தை வச்சு அந்த 13 லட்ச ரூபா கடன் அடைச்சாங்க. இன்னும் 3 லட்சம் தான் இருக்குது. அந்த 10 லட்சத்தை 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைக்க முடியும்? அவனுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுட்டு போட்டோம். அவங்க மயங்கி விழுந்தான்னா, தண்ணி இல்லாமல் இருந்தான்னா, சோறு இல்லாமல் இருந்தான்னா, செத்தா எனக்கு என்ன? இவங்க சொன்னதெல்லாம் போய் இங்கே பாருங்க, கட்டையால் அடிக்கிறான் பாருங்க, இங்கே பாருங்க திறமையை வீசுறான் பாருங்க, கத்தியால் கிழிக்கிறான் பாருங்க, நீங்கள் காட்டியிருக்கோம் டேட்டாவை. அப்போ வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இந்த வழக்கு எப்போ சிபிஐக்கு மாறுதோ அப்போ நான் வந்து பேசுவேன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து அமர்ந்திருக்கார். அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் ட்ரோல் மீடியாவை சேர்ந்த ஷேக்குவாரா பிரதர். அவர் தான் நம்ம கூட இருக்கார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் பிரதர். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு சில கேள்வி. நிறைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க, அதாவது காமெடி கலந்து அதை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். இதனால் எதுவும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது வழக்கமாக டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் வர்றதுனால இப்போ என்ன, பொது இடங்களுக்கு எங்களால் போக முடியல. குடும்பத்தோட ஏதாவது ஒரு பொது இடங்களுக்கு, சினிமாக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போனோன்னா மாஸ்கோ கேப்போ போட்டு போக வேண்டியிருக்கு. பொது டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியல. அன்னோன் நம்பர் ஃபோன் எடுக்க முடியல. 10 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா கொஞ்சம் சங்கடமாகுது, என்னடா அது அப்படின்னு. பல சிக்கல்கள் வரதான் செய்யுது. இருந்தாலும் அதுக்கு பயந்துட்டு நம்ம வெளில போக முடியாது, கால் வச்சாச்சு. ஸோ தொடர்ச்சியாக எங்களோட பயணமும் ஒரு பக்கம் போகுது. சோஷியல் மீடியாவில் தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கும் நாங்கள் சட்டை பண்ணுறதில்ல, அது வந்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு வேறு தெரியாது, அதுதான் தெரியும். ஆனால் நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம், என்ன வேணாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகே பிரதர், இது அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிங்களா? பொதுவாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு சொந்த கட்சிக்காரனே இருந்தாலும் அதை ரசிக்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவீங்க. அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் பிரதர். நிறைய சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே பிரதர், பல பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பினீங்க. கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம், 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதற்கான விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு அந்த விபத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன ஊப்பியா? நீங்கள் என்ன திமுக காசு வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? இந்த கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்டிங்களா? இல்லை விளாடிமிர் புதின்கிட்ட கேட்டிங்களா? கொத்தடிமையா நீங்கள்? இப்போ நான் இத்தனை கேள்வியெல்லாம் கேட்குறேன், நீங்கள் என்ன நினச்சிங்க? என்னடா இவன் லூசு பையன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இவன் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னீங்கல்ல. இந்த 16 நாளாக ஒரு நீதிக்கான போராட்டமாக தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பதில் தான் எனக்கு வருது. இப்போ நான் ஒரு சில கேள்வி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் எத்தனை முத்திரை குத்தினேன் உங்களுக்கு, அந்த மாதிரி எனக்கு சில பதில்கள்லாம் வருது. ஆனாலும் நான் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், நானும் அந்த மாதிரி குத்த மாட்டேன்.
ஒன்று என்னன்னா, இது விபத்து, இது அசம்பாவிதம், இது தற்செயலா நடந்தது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அத மறுபடியும் பழசுல பேச வேண்டியதில்ல. இப்ப என்னன்னா, செய்ய வேண்டிய கடமைகள யார் செஞ்சிருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. தமிழக அரசு கிட்டத்தட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள செஞ்சுட்டாங்க. அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. ஆனா அது போதுமானதான்னு கேட்டா, இல்ல. இன்னும் கூடுதலா கூட அவங்களால செய்ய முடியும். ஆனா நிதி உதவியில இருந்து பல உதவிகள்லாம் ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு உதவி கூட பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துக்கும் சரி, காயமடைஞ்ச அந்த குடும்பத்தினருக்கும் சரி, ஒரு உதவி கூட செய்யாத ஒரே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா, அது தாவேகா மட்டும்தான். விஜய் மட்டும்தான். அந்த கட்சியில இருக்க மாநில, மாவட்ட அந்த அந்த இடத்துல நடந்த பகுதியோட நிர்வாகிகள் மட்டும்தான் காரணம். வேற யாருமே இல்ல. விசிகா உதவி செஞ்சிருக்கு. அதிமுக உதவி செஞ்சிருக்கு. கம்யூனிஸ்டுகள் உதவி செஞ்சிருக்காங்க. பாஜக நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்கு. இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு உதவி ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க. 1% கூட உதவி செய்யாத ஒரு கட்சினா அது தாவேகா மட்டும்தான். தன்னை மட்டுமே காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னை மட்டுமே சேஃப் ஜோன்ல வச்சுக்குது. தாம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஸ்டாண்ட் வித் விஜய், நீதி வெல்லும், தனக்கு ஏதோ ஒரு அநீதி நடந்த மாதிரியே ஒரு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை மட்டுமே அவங்க பண்ணிருக்காங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, நீ செய்ய வேண்டிய வேலையை செய். அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் நான் ஆணித்தரமாவே சொல்லுவேன். 0% உதவி தான் செஞ்சிருக்காங்க. அதிகபட்சமா 2 அறிக்கை, ஒரு வீடியோ, அப்புறமா ஒரு ட்வீட். நிதி உதவி அதாவது போய் சேர்ந்துருச்சா? 20 லட்சம் தரேன், போய் சேர்ந்துருச்சா? 2 லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதான் போய் சேர்ந்துருச்சான்னு கேக்குறேன். இது வரைக்கும் இல்ல. இல்ல. அதே மாதிரி நீங்க வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் குறிச்சு நீங்க போய் கொடுக்கலாம். ஒரு பையன் 12th நல்லா பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா ஒரு நாள் குறிச்சு அந்த நிதியை போய் கொடுக்கலாம். உயிர் போயிருக்கு. வீட்டுல அடிபட்டு கிடக்குறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. ஆனா சில மற்ற செலவுகள்னு இருக்குல்ல, உயிர் போயிருக்கு. இன்னைக்கு செத்தா கூட குறைஞ்சது 40,000 30,000 ஆகும். ஆமாவா இல்லையா? நம்ம பந்தல் போடுறதுல எவ்வளவு செலவுகள் இருக்கு. ஆனா அங்க இருக்க வேலை செய்யறவங்க 15,000 ரூபாய் சம்பளக்காரன். கவர்மெண்ட் அறிவிச்ச அடுத்த நாள் பணம் கொடுக்குது. கவர்மெண்ட் அறிவிச்ச அடுத்த நாள் இவர் அறிவிக்கிறாரு. அறிவிச்சு 15 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு பைசா கூட கட்சி சார்பா போய் சேரல. அப்ப நம்ம 0% எடுத்துக்கலாம்ல. ஓகே பிரதர். ஆனா வந்து நம்ம குற்றங்கள் நம்ம சொல்றோம். அதாவது தாவேகா குற்றம் இருக்கத்தான் செய்யும். இந்த குற்றம்னே நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா? அந்த உயிரிழந்த குடும்பத்தில இருந்து யாரோ வந்து விஜய் அவர்கள் மீது வந்து குற்றத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கோ அது மாதிரி வந்து தொடர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் எளிய மக்கள். அவங்க வந்து சாதாரணமா திமுக மேலேயும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து இந்த ஸ்டாம்பேட்டுக்கு காரணம் சோசியல் மீடியால திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், யார் யாரையோ காரணங்கள்லாம் சொல்றாங்க. அதே திமுக என்ன சொல்லுது? தாவேகா தான் காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் அதிமுகவும் பாஜகவும் இல்ல இது தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லுது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடந்த உடனே ட்விட் எல்லாம் போடுறாங்க. ஆமா, எங்கேயாவது இருந்து எளிய மக்களுடைய குரலா இல்லைங்க இவங்க தான் காரணம் யாராவது சொல்லுவாங்களான்னா, எப்பவுமே எளிய மக்கள்ல இருந்து அவ்வளவு பெரிய குரல் வராது. ஒரு பெரிய கட்சியவோ எதுத்தோ வராது. அவங்களுக்கு துணை தான் நிக்கணும். அவங்ககிட்ட இருந்து வருமானம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு மறுபடியும் அநீதி நடக்கும்போது எந்திரிச்சு வந்துருவாங்க. அப்படிதான் வந்து ஒரு குழந்தையோட பெயரை அவர் தந்தை வந்து பயன்படுத்தி போலி வழக்கு போடுறாரு. ஆனா அவர் பிரிஞ்சு போய் 8 வருஷம் ஆகுது. அந்த அந்த மனைவி வந்து அவங்க அந்த குழந்தையோட அம்மா, மனைவின்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து கணவரால் கைவிடப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வச்சிருக்காங்க. இப்ப 2 பேருக்கு சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். என் பையனை செத்துட்டான்னு சொல்லி அவர் வழக்கு போடுறாரு. அப்ப அது போலியான ஒரு பெட்டிஷன். அவங்க வெளியில வந்து குரல் கொடுக்குறாங்க. ஏன் குரல் கொடுக்குறாங்க? ஏற்கனவே என் பையன் செத்துட்டான், என் பையனை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாங்க. அவங்களுமே என்ன குரல் கொடுக்குறாங்கன்னா, தன்னுடைய முன்னாள் கணவரை தான் எதிர்த்து பேசுறாங்களே தவிர எந்த கட்சியும் பேசல. அவங்களுக்கு ஒரு பயம், இந்த சமூகத்துல வாழணும், இந்த சமூகத்துல அடுத்தடுத்து நான் எடுத்து வைக்கணும், நான் நம்பி இருந்த என் குழந்தையும் போயிருச்சு, இனிமேல் நான் யாருக்காக இருக்க போறேன், நான் யாரை பகைச்சுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கேயாவது எதிர்த்து பேசிட்டா நமக்கு வர வேண்டிய ஏதாவது இனிமே அந்த நிதி கூட வராதோ அப்படின்ற ஒரு ஐயம் கூட இருக்கலாம். அதை வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை கூட ஓரளவுக்கு போய்க்கலாம். ஏன்னா 15,000 ரூபாய் வீட்டுக்கு சமாளிச்சு கொடுத்துருந்தோம். இப்ப இல்லைன்னா எதை நம்பி இருப்பாங்க? ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு 13 லட்ச ரூபா கடன், நானும் என் மனைவியும் வச்சிருந்தோம், என் மனைவி இறந்துட்டாங்க, இப்ப நான் அரசாங்கம் கொடுத்த 10 லட்சத்தை வச்சு அந்த 13 லட்ச ரூபா கடன் அடைச்சேன், இன்னும் 3 லட்சம் தான் இருக்கு. அந்த 10 லட்சத்தை 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு 2 தலைமுறை தேவைப்படும் போல. 2 வருஷம் தலைமுறை. இப்ப நம்ம ஒரு 3 லட்ச ரூபா நீங்க லோன் வாங்கினா 5 லட்ச ரூபா கட்டணும். எந்த பினான்ஸ்லயே எந்த பேங்க்ல வாங்கினாலும் உங்களுக்கு அப்படி இருக்கும் இல்லையா? அப்ப 10 லட்சத்தை வெறும் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு எப்படி அடைப்பாரு? இப்ப அரசாங்கம் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கு.
அந்த உதவியை நீங்க ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்குறோம். நீங்க ஐஆர்எஸ் அதிகாரி வீட்டுக்கு போறாருல, யாருக்காவது தெரிஞ்சுச்சா? போய் கார்ல போயிட்டு வந்துட்டாரு, வீடியோ கால் பண்ணியிருக்காரு. அதுவும் வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரா இருந்தா எல்லாம் வெளிய போன்னு கதவ சாத்தி, ஜன்னல்லாம் சாத்திட்டு, சத்தம் இல்லாம வீடியோ கால் பேசியிருக்காங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு செய்தியாவே நமக்கு வருது. அந்த மாரி நீங்க போங்க, அக்கவுண்ட் நம்பர் வாங்குங்க, பணத்த முதல்ல அவங்களுக்கு தேவையான உதவிய பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணுங்க. இப்ப மனிதாபிமானம்னா என்ன? நீங்களா நான் ரோட்ல போறேன், நான் கீழ விழுந்துட்டேன், கீழ மயங்கி கிடக்குறேன். நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க? இந்த ரோட போட்டவன் தான் சரியில்ல. ரோட போட்டவன் இங்க வா, ரோட போட்டவன் நீ தான் இது காரணம்னு கத்திக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி கத்துறதை விட ஒருத்த மயக்கம் போட்டு வாடா வாடா விழுந்து வாடா என்னால முடிஞ்ச வாடா, ஐயோ ஐயோ வாப்பா பாப்பான்னு ஒரு ஐயோன்றதையும் ஒரு 100 வாட்டி சொல்லிடுவோம்ல. அந்த ஒரு சின்ன பதட்டம் கூட அந்த கட்சிக்குள்ள யாருக்குமே இல்லல்ல. ஓகே பிரதர். கரூர் துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு. விஜய் அவர்கள் சென்னையை நோக்கி வந்து பயணம் வந்து இது பண்றாரு. பட் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இல்ல கட்சியோட பொதுச் செயலாளர் அங்க இருந்து அந்த தலைவருக்கு பாதுகாப்பு இல்ல. அவரு அங்க போனார்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதை ஏத்துக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளரோ இல்ல மாவட்ட செயலாளரோ அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கணுமா இல்லையா? அதுதான் நாங்க மொத வீடியோல இருந்து சொல்றேன். சந்திச்சிருந்திருக்கணும். அதுக்கு மாறா புசியானந்த திருச்சியோட பைபாஸ்ல தனிப்படை தேடு தலைவரேன்னொடனே ஐயையோ இன்னாடா இது என்னை இட்டுன்னு வந்து கூட்டின்னு போயிட்டீங்களேடான்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆனவர். நடு ரோட்ல ஒரு பிரீட் கேஸோட சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த இருட்டு ரோட்டுக்குள்ள ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருப்பாரு. அந்த டிரைவர் பத்திரிகையாளர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு தலைமறைவானவர் தான். ஆனா அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, எங்க பொதுச் செயலாளர்லாம் சிங்கம், அவர்லாம் தலைமறைவே ஆக மாட்டார். தலைமறைவு ஆகாதவருக்கு எதுக்கு நேத்து வந்து ஈசிஆர்ல இருக்கிற அலுவலகத்துல ஒரு உற்சாக வரவேற்பு நடந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அவர் கூட வளைச்சு வளைச்சு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்படி என்ன அவர் தியாகி? அரஸ்டுக்கு பயந்து ஓடி போனவர். அரஸ்டுக்கு பயந்து ஓடி போனவர். சட்ட ரீதியா சந்திக்க தெரியாத ஒரு கோழை. பயந்து ஓடி போயிருக்காரு. அவருக்கு இவனுங்க வந்து கேக் வெட்டி மாலை போட்டு பட்டாசு வெடிச்சு இவ்வளவு பெரிய வரவேற்பு நிகழ்ச்சி. ஓகே பிரதர். இப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட கேட்கலாம்னு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் அந்த தாவேகா சைட்லேருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை போதிய பாதுகாப்பு இல்லை, குறுகிய இடம் கொடுத்தாங்க, அதாவது வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. பட் வந்து இவங்க மேல எல்லாம் ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு போட்டதுக்கு அப்புறம் வந்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல் குமாரா இருக்கட்டும், எல்லாரும் வந்து முன்ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு போறாங்க. இதை வந்து அந்த இடம் சரியில்லைன்னு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? சரி, நீங்க அப்படி கூட பார்க்க வேண்டாம். போதிய இடம் சரியில்லை, அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சு. காவல்துறை பாதுகாப்பு இல்லை, அதனாலதான் சரி நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க யோக்கியமா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி நீங்க யோக்கியமா? விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க? எத்தனை பேருக்கு தண்ணி பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எத்தனை பேருக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட்டாங்க? எத்தனை பேர் கூட்ட நெரிசல்ல நசுங்கி கீழே விழுந்தாங்க? அதுல இருந்து ஒரு பாடம் கத்திருந்திருக்கணும். இல்ல, அடுத்ததா நீங்க என்ன பண்ணீங்க? மதுரை மாநாடு. மதுரை மாநாடுல கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ. அந்த ரோட்டையே அடிச்சு சூறையாடி வச்சிருந்தீங்க, சுக்குநூறு ஆக்கி வச்சிருந்தீங்க. அப்ப நீங்க திருந்துனீங்களா? அப்பயே எல்லாருக்குமே தண்ணி தேவைப்பட்டுச்சு. சரி, அடுத்ததான் நம்ம மதுரை மாநாடுக்கு வருவோம். அது மட்டும் இல்ல, நடுவில் நிறைய நடந்துச்சு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு. அந்த தெரு எவ்வளவு அழகான தெரு. சென்டர் பீடியன்ல இருந்து, லேம்ப் போஸ்ட்ல இருந்து, மரக்கிளைகள்ல இருந்து, செடிகள்ல இருந்து, மாநகராட்சி நடுவுல செடி வளர்த்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் பிச்சு சூறையாடி தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கீங்களே, அதுக்கு நீங்க யோகியமா? சரி, அதுல பாடம் கத்துக்கிட்டு அடுத்து மாநாடுக்கு வருவோம், மதுரை மாநாடுக்கு. மதுரை மாநாடுக்கு எத்தனை பேர் இறந்தாங்க? அடுத்ததா நீங்க திருச்சியில முத கூட்ட ஆரம்பிக்கும் போது இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியாவது அறிவிச்சிங்களா? ஒரு இரங்கல் தீர்மானமாவது நிறைவேற்றினீங்களா? நீங்கள்லாம் வந்து எப்படி பேசுவீங்க? இதை காவல்துறை மேல பழி போடுறதுக்கு முன்னாடி நான் சரியான்னு பார்க்கணும்ல. திருச்சியில அதே கலவரங்கள், அதே தண்ணி தட்டுப்பாடு, அதே உணவு தட்டுப்பாடு, கூட்ட நெரிசல். அடுத்த நாள் மறுபடியும் நாகை போறாரு, அடுத்த வாரம் அதே பிரச்சனை அங்கேயும் நடக்குது. அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் இங்க வராரு, இங்கேயும் நடக்குது. எத்தனை முறை நீங்க இதையெல்லாம் பார்த்துட்டு உங்க தொண்டர்கள் சாகிறதையெல்லாம் நீங்க ரசிச்சுட்டு எப்போ நீங்க திருந்துவீங்க? நீங்க காவல்துறை மேல பழி போடுங்க. காவல்துறை ஒன்றும் ஒரு நேர்மையான அமைப்பா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களும் குரூரமா நடந்து கூடியவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த விஷயத்துல அவங்க பக்கா டேட்டாவோட பேசுறாங்க. நான் 606 காவலர்களை உள்ள நிறுத்தி இருக்கேன், என்கிட்ட அட்டண்டன்ஸ் இருக்கு, அதுல ஏசிடிசிலாம் உள்ள வராங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து எஸ்ஐல இருந்து முக்கியமான அதிகாரிகளும் வராங்க, பெண் காவலர்களும் இருக்காங்க, டேட்டாவோட பேசுறாங்க. நாங்க முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம், ஊருக்குள்ள வர வேண்டாம், அங்கேயே நில்லுங்க, தெருமுனையில நில்லுங்க கொடுத்தோம், டேட்டாவோட பேசுறாங்க. நீ பேசு. 19 நீ சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க டேட்டாவோட பேசுங்க.
ஓகே, இன்னொரு விஷயம் காவல்துறை சைட்லேருந்து வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்திற்கு சரியான நேரத்துக்கு விஜய் அவர்கள் வரல. இதனால தான் கூட்டம் அதிகமானதுக்கான அது உண்மை. காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவங்க அனுமதி தாவேகா சைட்லன்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அனுமதி கேட்டது 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. 2:45 மணிக்கு வந்திருந்தா பிரச்சனை அப்படின்னு இவ்வளவு நாள் பேசாதவர்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? இதே 10 மணிக்கு மேல வந்திருந்தா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 3 வாட்டி மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலா 3 to 10 தான் நாங்க அந்த வருவோம்னு சொல்லி அஃபிஷியலா சொல்றாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னா கட்சியினுடைய முதன்மை நபர். அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் 12 மணிக்கு வருவார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த டிவிக்கே ஹெச்கியூன்னு ஒரு பேஜ் இருக்கு. அஃபிஷியல் பேஜ். ஹெச்கியூன்னு பேஜ் இருக்கு. அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்னு அர்த்தம் அந்த பேஜ் ஹெச்கியூனா. அந்த பேஜ்ல தலைவர் 10 மணிக்கு வருவார்னு அறிவிக்கிறாங்க. அப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு டைமிங்கு, பொதுச் செயலாளர் ஒரு டைமிங்கு, அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்ததுல ஒரு டைமிங். நீங்க தொண்டர்களை மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணல, மிஸ்லீட் பண்ணியிருக்கீங்க. மிஸ்லீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 மணிக்கு வருவாரு அப்படின்னா அந்த தொண்டர் எத்தனை மணிக்கு வருவான்? குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முன்னாடின்னு வச்சுப்போம். 1 மணி நேரம் முன்னாடி வந்து முன்னாடி ஆனா நின்னா இங்க பார்க்க முடியும். தாவேகாவை பொறுத்தவரை முதல் நாள் இரவே முதலே வந்துடுறாங்க. நம்ம அவ்வளோலாம் கூட இது பண்ண வேண்டாம். 1 மணி நேரம் முன்னாடி. ஆனா தலைவர் எப்போ வந்தாரு? 7 மணிக்கு. அப்பனா 9 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அவன் தண்ணி இல்லாம, உட்கார இடம் இல்லாம அவன் நின்றுருக்கான். நம்ம ஆண்ல மட்டுமே பேசுறோம். இப்ப பெண்களோட நிலைமையை பாருங்க. உட்கார முடியாது, வெயிலு, அவங்க அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னா அந்த இடத்துல என்ன வசதிகள் இருக்கு? ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தானுங்களா? நீ வா, நீ வா, நில்லு வா. 8 மணிக்கு வந்துட்டியா? 10 மணிக்கு நான் வரேன்னு சொன்னேன். நீ 8 மணிக்கெல்லாம் வந்துட்டியா? முன்னாடி நைட்டே வந்துட்டியா? வா. ஆனா நான் 8 மணிக்கு கிளம்பல வீட்டுல இருந்து. 8:45 தான் வீட்டுல இருந்தே நான் கிளம்புறேன். 8:30 மேலதான் வீட்டுல இருந்தே கிளம்புறேன். அப்ப எவ்வளவு பெரிய அலட்சியம். அவனுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நின்றுட்டு போட்டோம். அவங்க மயங்கி விழுந்தான்னா, தண்ணி இல்லாம இருந்தான்னா, சோறு இல்லாம இருந்தான்னா, செத்தா எனக்கு என்ன? எனக்கு தூக்கம் இப்பதான் முழிச்சது, நான் இப்பதான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற ஒரு அலட்சியத்தன்மை இருக்கோ அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. இப்போ வரைக்கும் அதுக்கு ஏன் பதில் சொல்லல? காலையில ஏன் லேட்டா கிளம்புனாருன்றதுக்கு மட்டும் பதில் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் ஒரு கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? பதிலே இல்லை. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த கட்சியை சேர்ந்தவன் தான், நீ ஊபி தான், நீ கொத்தடிமை தான், நீ இப்படிதான் கேட்ப அப்படிங்கிறாங்க. சரிடா, நான் கேட்கிறேன்டா, நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன், நான் என்ன வேணாலும் இருந்துட்டு போறேன், நான் ஒரு ஏலியனா கூட இருந்துட்டு போறேன், பதில் சொல்லு. நான் நியாயமான கேள்வி தானே பதில் கேட்கிறேன். நக்கீரன் கோபால் அவர் வந்து ஆசிரியர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இங்க நடந்தது ஜனநாயகன் ஷூட்டிங்னு சொல்றாரு. அது பாத்தீங்கல்ல? பார்த்தோம். 63 ட்ரோன் கேமராக்கள்ல மனித சங்கிலி வச்சு ஒரு ஷூட் நடந்திருக்குன்னு சொல்றாரு. இப்படி ஒரு விஷயம் வருதுன்னா கட்சி அந்த படத்தோட ஹீரோ விஜய் மறுப்பு செய்தி வெளியிட்டு இருக்கணும்ல. விஜய் அவர்களா இருக்கட்டும், அந்த இயக்குனர் கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர் கெஸ்ட் ரோலா பண்ணாரு புசி. அதுல கெஸ்ட் ரோலா நடிச்சிருக்காரு. அதுல வெளியிட்டு இருக்கணும். யாருமே வெளியிடல. ப்ரொடியூசர் வெளியிடல, டைரக்டர் வெளியிடல. அப்ப நமக்கு சந்தேகம் வருது. இது உண்மை இல்ல, பொய்னாச்சும் சொல்லுங்க. பொய்ன்னு கூட சொல்லிட்டு அப்புறமா அதை நீங்க ரிமூவ் கூட பண்ணிருங்க. அந்த ஷாட்டை அட்லீஸ்ட் பொய்யா சொல்லணும்ல. இல்லைன்னா இல்ல, சொல்லவே இல்லை. யாருமே சொல்லல. அவனுங்க மாறா நம்ம என்ன கேள்வி வச்சாலும் ஏன்டா உதவி செய்யலன்னு கேட்டா, அப்படி அந்த இடத்துக்கு எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு, அந்த இடத்துக்கு எப்படி அன்பில் மகேஷ் வந்தாரு, மெடிக்கல் ஃபோர்ஸ் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு பைத்தியத்தனமா கேட்குறானுங்க. அதாவது இவங்கெல்லாம் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கக்கூடிய கூட்டம் தான் இது. WHO என்ன சொல்லுதுன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர்னு ஒரு கணக்குல சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 630 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்பனா நம்ம மருத்துவத்திலையும் கல்வியிலையும் ஓரளவுக்கு முன்னாடி இருக்கோம்னு சொன்னாங்களேன். இப்போ 630 பேருக்கு ஒரு மருத்துவர்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மருத்துவர்கள் தனியா இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வருது, இல்ல ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா டக்குன்னு அவங்கள ஒண்ணு கூடணும். நர்ஸ்ல இருந்து எல்லாருமே, மெடிக்கல் ஃபோர்ஸ் எல்லாருமே வரணும். என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம் போது அவங்க ரெடியாவே இருப்பாங்க. சம்பவம் நடந்த அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. மெடிக்கல் ஃபோர்ஸ் வந்து இவங்க இந்த சினிமா மோகத்திலே இருக்கிறனால எல்லாருமே கிளைமேக்ஸ்ல வருவாங்கல்ல. போலீஸ்ல இருந்து எல்லாருமே இவங்க எல்லாரும் கிளைமேக்ஸ்ல தான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. முன்னாடி வந்தா சந்தேகம் வருது. என்ன இந்த படத்துல இப்படிலாம் வராதுன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு படமா பாக்குறாங்க போல. அப்ப இவங்க திரும்ப பழி போடணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், நுணுக்கமான காரணம் கிடைச்சா போதும் பழி போட்டுறணும். கேள்விகளை நான் பதில் சொல்ல மாட்டேன். இந்த அஜெண்டாவை ரொம்ப ரொம்ப நெரேட்டிவா அழகா செட் பண்றாங்க. இதை உடைக்கிறதுக்காக தான் 10 நாளா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே பிரதர், இந்த ஒரு கேள்வி கரெக்டான கேள்வியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு இடத்துல எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியோ இல்ல ஒரு பிரச்சார கூட்டமோ இல்ல ஒரு பொதுக்கூட்டமோ போட்டா அதுக்கு முழு பொறுப்பு யார் பிரதர்? கட்சியோட தான். கட்சியோட மாவட்ட செயலாளரா பொதுச் செயலாளரா? மாவட்ட செயலாளர், 2வதா பொதுச் செயலாளர். மாவட்ட செயலாளர்கிட்ட தான்
எந்தெந்த வார்டுகள், எந்தெந்த கிளை, எந்தெந்த பகுதிகளில், எந்தெந்த நகராட்சி, ஊராட்சி எங்கெங்கெல்லாம் எவ்வளோ நம்மளுடைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஆண் எவ்வளோ, பெண் எவ்வளோ, எத்தனை பேர் என் மாவட்டத்திலேருந்து கலந்துக்கிறாங்கன்ற டேட்டாவை பொதுச் செயலாளர்கிட்ட கொடுக்கணும். பொதுச் செயலாளர் அதை வந்து ஐஎஸ்ட்ட கொடுக்கணும். ஐஎஸ் வந்து ஒரு தோராயமாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி காவலர்கள்ட்ட கொடுத்து அந்த இடத்துல போலீஸ் பெட்டாலியனை உருவாக்கணும். இங்கே என்ன பிரச்சனைனா, மாவட்ட செயலாளர் இல்லை, கீழே இருக்க பகுதி இல்லை நகராட்சியில் இருக்க வார்டு யாருக்குமே தெரியாது எத்தனை பேர் வருவாங்கன்னு. யார் வேணாலும் கிளம்பி வரலாம். ஓகே பிரதர், இந்த விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை எல்லாமே ஆர்கனைசேஸ் பண்றது ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இவர்கள் தான் வந்து இவர் முன்ஜாமீன் மனுல ஒரு விஷயத்தை முறையிறார். அங்க நடந்த விவகாரத்துக்கும் அங்க நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்யல, மாவட்ட செயலாளர் அப்படின்னா தன் மீது சாற்றப்பட்ட குற்றத்தை வந்து அப்படியே மாவட்ட செயலாளர் மாற்றி விடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதானே ஆதவ் அர்ஜுனா வந்து நவீன சாவகர். அவர் வந்து எப்போ எதை போட்டாலும் நவீன சாபாக்கர்ன்றவனா எச்ராஜாவோட தம்பின்னு கூட சொல்லலாம். அவரை டக்குன்னு போட்டு டெலிட் பண்ண கேட்டகரி. நடுவில் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நான் வந்து ஒரு இலங்கையில் நடந்தது போல, இலங்கை இல்ல நேபாள் நடந்தது போல நான் வந்து ஒரு கலவரத்தை தூண்டி விடுவேன், இங்கே பண்ண மாதிரி பண்ணுவேன், அந்த மாதிரி நடக்கும், புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போட்டவர் தைரியமான ஆள். நேபாளத்தில் நடந்தது போல, இலங்கையில் நடந்தது போல தமிழக அரசுக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போடுறாரு. நீங்க தைரியமான ஆளா இருந்தா, ஒரு புரட்சிகரமான ஆளா இருந்தா, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆளா இருந்தா, அந்த நீங்க அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறீங்களா, எதுக்கு டெலிட் பண்ணீங்க? இவர் பத்த வச்ச நெருப்பு எங்க காடு மாதிரி எரியுதுன்னா, சமூக வலைதளங்கள்ல கொலை செய்வது போல டிபேட் நடக்குது. டிவிகேக்குள்ள நான் உங்களுக்கு சில ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். டெலிகிராம்ல அதை விட மோசமான டிபேட் நடக்குது. ரொம்ப வல்கரா பண்றானுங்க. அவ்வளவு மோசமா ஒரு கலவரத்தை தூண்டும் விதமா இருக்கு. டெலிகிராம் அவ்வளவு சீக்கிரத்துல கண்காணிக்க முடியாது. போன் நம்பர், மெயில் இல்லாமலே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், ட்ராக் பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இந்த டிபேட் நடக்குது. ட்விட்டருக்குள்ள மோசமான டிபேட் நடக்குது. நாம வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும், உடைக்கணும், அடிக்கணும், எல்லாத்தையும் மாற்றணும், அவ்வளோ மோசமாக நடக்குது. இவங்க சமூக வலைதளங்களில் வைக்கிற குற்றச்சாட்டு கீழே வரைக்கும் போயிருக்கு. அதாவது போலியான குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் எல்லாம், செந்தில் பாலாஜி தான் எல்லாமே பண்ண குற்றச்சாட்டுகள் எல்லாமே கீழே வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இதே குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கா அப்படின்னா வரல. அப்போ கீழே வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு மேலே வேற மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு வந்து இந்த விஷயத்துக்காக போடுறாங்க. அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அன்றே வந்து என்ன சொல்றாரு, நான் அலுவல் வேலை மற்றும் வந்து தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு டெல்லியை நோக்கி விரைகிறாரு. அவரோட டெல்லி பயணம் என்னவா இருக்கும் தெரியல. அந்த பஸ் சிசிடிவி கூட என்னவா இருக்கும்னு தெரியல. அவர் வேற லைட் ஆஃப் பண்ணி வர போட்டார். உள்ள இருட்டில் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி குடிச்சிருக்கலாம், டீ சொல்கிறேன், கீழே தண்ணி இல்லாமல் இருக்காங்க, அவர் உள்ள டீ ஏதாவது ரிலாக்ஸ் குடிச்சிருக்கலாம். அதனால சிசிடிவி ஒப்படைக்காமல் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா மேபி அதை ஒப்படைச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை வரும். ஒரு காவல் கண்காணிப்பாளர் தானே சொல்றாரு, உள்ள போகாதீங்க, வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்றாருல, அந்த டேட்டாலாம் உள்ள பதிவாயிருக்கும். அது கொடுத்துருவாங்க. கிடைச்சிருச்சுன்னா அது யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது ரெண்டாவது, நான் பயந்து போகலை, அதுக்கு போகலை, இதுக்கு போகலைன்னு சொல்லி முழுக்க இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் அங்கே போயிருக்காரு. அவர் தனியா தன்னுடைய வக்கீல் அணியை கூப்பிட்டு அங்கே போயிருக்காரு. புசி ஆனந்த் தன்னுடைய வக்கீல் அணியை கூப்பிட்டு தனியா சுத்திட்டு இருந்தாரு. நிர்மல் தனியா சுத்திட்டு இருந்தாரு. அவரே வக்கீல் தான், நிர்மல்குமார். அவர் தனியா சுத்திட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மாவட்ட செயலாளர் டீல்ல விட்டாங்க. இவங்களுக்காக வதந்தி பரப்புன ஒரு 4-5 பேர் கைது, அவங்களையும் டீல்ல விட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் செய்யல, மாறா பழி போடுறாங்க. சரி, இவங்க என்னதான் செஞ்சாங்கன்னு பார்த்தா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த 16 நாள் ஓடி இருக்காங்க. அவ்வளவுதான். தன்னையும் தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்க ஓடி இருக்காங்க. இத்தனை நாள்கள் பேசாத ஆதவ் அர்ஜுனா அந்த 16 நாள் கழித்து பேசுறாரு, நிறைய பேசுறாரு. இதெல்லாம் நீங்க எப்போ பேசியிருக்கணும்? காவலர்களுடைய பாதுகாப்பு சரியில்லைன்னு எப்போ பேசியிருக்கணும்? இங்க இருக்கிற அதிகாரி மேடம் அமுதா ஐஏஎஸ் அவங்க தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு டிஜிபியும் உட்காந்து கொடுக்குறாரு. அடுத்த நாள் நான் இவங்க கொடுத்த டேட்டா தப்பு, எங்க கிட்ட டேட்டா இருக்கு பாருங்க, போட்டோ பாருங்க, போலீஸே இல்லை பாருங்க, இவங்க சொன்னதெல்லாம் போய், இங்க பாருங்க கட்டையால் அடிக்கிறான் பாருங்க, இங்க பாருங்க திறமையை வீசுறான் பாருங்க, கத்தியால கிழிக்கிறான் பாருங்க, நீங்க காட்டியிருக்கணும் டேட்டாவை. அப்போ வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, இந்த வழக்கு எப்போ சிபிஐக்கு மாறுதோ அப்போ நான் வந்து பேசுவேன்,